பக்தர்களுக்கெல்லாம் அடிக்கடி வருகின்ற பெரிய சோதனை, நான் எத்தனை நாட்களுக்கு தான் நவநாள் ஜெபம் இருந்து உபவாசம் இருந்து ஆண்டவரிடம் ஜெபிப்பது? நான் தொடர்ந்து பல மாதங்களாக 9 நாள் நவநாளும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படவில்லையே. என்னுடைய ஜெபத்தை கடவுள் கேட்காமல் இருக்க காரணம் என்ன? என் மீது கடவுளுக்கு இரக்கம் இல்லையா? கடவுள் என் ஜெபத்தை கேட்பதில்லையா? கடவுள் கேளுங்கள் என்றாரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றாரே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்றாரே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றாரே. ஆனால் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லையே. தேடிக்கொண்டே இருக்கிறேன், நான் கண்டடையவில்லையே. நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு இன்னும் கதவுகள் திறக்கப்படவில்லையே என்ற ஏக்கத்தோடு நாம் கடவுளிடம் முறையிடுவதையும் கடவுள் காண்கிறார். கடவுள் நம் ஜெபங்களை கேட்கிறாரா என்றால் கேட்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் கடவுள் நிறைவேற்றுகிறாரா என்றால் நிறைவேற்றுகிறார். ஆக கடவுள் நம் ஜெபங்களுக்கு கொடுக்கும் பதில் ஒன்று, நாம் கேட்பதை நமக்கு தருவது. இன்னொன்று, நீ கேட்பது உனக்கு தேவையில்லை, அது உனக்கு சரிப்படாது என்று அவர் தர மறுப்பது. புனித பவுலடியார் 2 கொரிந்தியர்கள் திருமுகத்திலே, நான் ஆண்டவரிடம் 3 முறை ஜெபித்தேன், ஆண்டவரே என்னுடைய உடலில் தைத்துக் கொண்டிருக்கிற இந்த பாவம் என்ற முள்ளை எடுத்துவிடும், இந்த முள்ளை எடுத்துவிடும் என்று நான் 3 முறை ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் எடுக்க மாட்டேன், உன் ஜெபத்திற்கு நான் செவிசாய்க்க மாட்டேன், அந்த முள் உன் உடம்பில் இருக்க வேண்டும். நீ பலமற்றவனாக வலுவற்றவனாக இருக்கும் போதுதான் என்னுடைய வல்லமை உன்னில் வெளிப்பட முடியும் என்கிறார். ஒரு சில நேரங்களிலே கடவுள் நம்மை சோதிப்பது, அவர் நாம் கேட்கும் விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு காலம் தாழ்த்துவது, நம்முடைய விசுவாச உறுதிப்பாட்டை, கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறோமா என்பதை பார்க்க, நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்மால் யோபுவை போல கடவுளுக்கு சான்று பகர முடிகிறதா என்பதை பார்க்க ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு ஒரு சில வேளைகளில் காலதாமதம் செய்தும் பொறுமையாகவும் பதிலளிக்கிறார். கடவுள் நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த கனவின் புனித சூசையப்பனுடைய நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்கிற நாம், இந்த திருப்பலியிலே திருவாளர் உபகாரம் அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர் குடும்பத்திற்காக மன்றாடுவோம். அறிமுகம் பங்கு மக்களுடைய குடும்பங்களுக்காகவும் பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். திருத்தல பயணிகளுக்காக வேண்டுவோம். தஞ்சாவூர் திரு பால்ராஜ் ஆசிரியர், திருமதி மார்கரெட் ஆசிரியர் இவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். சென்னை கொன்சாலா அவருடைய குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். ரூபி ஆண்டி அவருடைய மகள் பேத்தி இவருடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். திருமதி வீணா செக்வேரா இவருடைய குடும்பத்திற்காகவும் குறிப்பாக இவருடைய மகனுக்காகவும் ஜெபிப்போம். திருவாளர் கிறிஸ்டோபர் அவருடைய சகோதரிகள் அவருடைய அம்மாவிற்காக ஜெபிப்போம். செசிலியா இவருடைய குடும்பத்திற்காக மன்றாடுவோம். நோயல் ஜான் இவருடைய குடும்பத்திற்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய ஆலயத்தின் மீது அக்கறையோடு ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டு உதவி செய்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் இவர்கள். இன்னும் வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் பல்வேறு விதத்தில் ஜெபத்தாலும் உதவியாலும் தாங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கடவுள் கனவின் புனித சூசையப்பனுடையாக தாங்கும்படி ஜெபிப்போம். இந்த சிறிய ஊரிலிருந்து ஒவ்வொரு நாளும் தமிழக மக்கள் பார்க்கும் வண்ணமாக
சமூக வலைத்தளத்திலே பவர் ஆஃப் காட் என்ற யூடியூப் சேனலிலே காலை 5:30 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் திருப்பலியையும் உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருகிறோம். காலை 5:30 மணிக்கு இந்த திருப்பலியை நீங்கள் காண விரும்பினால் பவர் ஆஃப் காட் சேனல், இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற போது கீழே பவர் ஆஃப் காட் என்று இருக்கிற சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அதற்கு பின்பு அங்கே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள். ஆல் நோட்டிபிகேஷனை அழுத்திவிட்டால் ஒவ்வொரு நாளும் காலையில அறிமுகம் கனவின் புனித சூசையப்பருடைய திருப்பலியை உங்களால் காண முடியும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதை கேட்க முடியும். நீங்கள் திருப்பலி கருத்துக்களை எழுப்பலாம். ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் உங்கள் கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். திருப்பலி கருத்துக்களோடு திருப்பலி உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் புதிய ஆலயத்திற்கு உங்கள் நன்கொடையை அனுப்பி அந்த திருப்பலியே உங்கள் குடும்பம் உபயம் செய்வதாக செய்யலாம். இது ஆண்டவருடைய பணிக்கு மிக ஆயத்தமாக உதவியாக இருக்கும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளங்களை ஆண்டவருக்குள் எழுப்பி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களாக இந்த கல்வாரி திருப்பலியை மிகுந்த வாஞ்சையோடும் பக்தியோடும் நாம் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது நன்மையாளையும் வாங்குவதையும் சகோதர சகோதரிகளையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை கனவின் புனித சூசையப்பருடைய நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. உமது திருச்சபை அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற இப்புனிதர் பணியாக எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 7 இறுதியாக. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரவேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரவேல் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேல தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போலும் நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர்.
ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்பிராயீம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கத்தினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். அவரோ மறுமொழியாக,
இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களே, நமது ஜெப வாழ்வும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் உறுதியானதும் தொடர்ச்சியானதாகவும் இருக்கிறதா? நமது ஜெபம் நாம் கேட்கும்படி கேட்ட நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் நமது ஜெபத்தை கைவிடாமல் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோமா? கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை மறப்பதோ கைவிடுவதோ இல்லை. கடவுளிடம் நமது சமூகத்தின் திருச்சபையின் தேவைகளுக்காக தொடர்ந்து நமது இதயங்களை எழுப்பிய வண்ணம் இருக்கிறோமா? இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் பதில் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் கேட்ட இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் பதிலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் கடவுளின் செயல்படும் விதத்தை நமக்கு அறிய பயன்படுகிறது. கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் ஜெபிக்கையில் தான் புரிந்து கொள்ள முடியும். We can know how God acts only when we pray. During prayer we can come to know how God responds, how God acts in our life. முதலிலே ஜெபத்தில் இரண்டு கண்ணோட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் ஜெபிக்கும் போது கடவுள் செயல்படும் விதத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னொன்று, ஜெபம் வழியாக கடவுளோடு உள்ள உறவில் நாம் ஆளப்படுகிறோம். நம்முடைய உறவு வலுப்படுவதை பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே ஒரு அழகான பாடல் இருக்கிறது. God is good, He is good, always good. God is good, He is good, always good. கடவுள் நல்லவர், ஆம், அவர் நல்லவர், அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். இந்த உண்மைதான் நமக்கு அவர் மீது நம்பிக்கையோடு ஜெபிக்க தூண்டுகின்ற ஆழமான கருத்து. இது இன்றைய முதல் வாசகத்திலே எப்படி நமக்கு விளக்கப்படுகிறது? இன்றைய முதல் வாசகத்திலே வாக்கு மாறாத கடவுள் பபிலோனிய அடிமைத்தனத்திலே அடிமைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை நான் மீட்டு வருவேன். I will restore the people of God. அவர்களை நான் மறுபடியும் மீட்டு வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே குடியமர்த்துவேன் என்ற நம்பிக்கையை தருகிறார். அந்த நம்பிக்கை சாதாரணமானதல்ல. எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் தாவீதினுடைய பரம்பரையில அந்த யாக்கோபின் 12 பிள்ளைகளுடைய எல்லா கோத்திரங்களும் ஒன்றாக அரசமைத்து இஸ்ரவேல் மக்களாக வாழ்ந்தார்கள். காலப்போக்கில் இஸ்ராயேல் மக்கள் 2 ராஜ்யங்களாக பிரிந்தார்கள். தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம் என்று 2ஆக பிரிந்தது இஸ்ரேல் அரசாட்சி. அவர்களுக்குள்ளே போட்டி. அவர்கள் பிற தெய்வங்களை அல்லது பிறரை மணந்த போது இவர்கள் பிற அரசர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களுக்குள்ளாகவே பிளவுபட்டு போனார்கள். அப்படி பிளவுபட்ட தெற்கு ராஜ்யம் யூதாவின் ராஜ்யம் என்றும் வடக்கு ராஜ்யம் இஸ்ராயேல் ராஜ்யம் என்றும் அழைக்கப்பட்டது. The northern kingdom was called Israel kingdom and the southern kingdom was called Judah, the kingdom of Judah. ஆண்டவர் வாக்களிக்கிறார் இன்றைய வாசகத்திலே, அந்த தெற்கு வடக்கு என்று பிரிந்து கிடக்கிற இஸ்ரவேல் மக்களையும் நான் மறுபடியும் ஒன்று சேர்க்கிற நல்ல ஆயனாக வருவேன். இதைத்தான் இன்றைய வருகை பாடலிலும் நாம்
வாசிக்க கேட்டிருந்தால் பெற்றிருப்போம். ஆண்டவர் நல்ல ஆயனாக இருந்து ஒரு மந்தையை ஒன்று சேர்ப்பது போல பிரிந்து போய் கிடக்கிற அடிமைத்தனத்திலே அந்நியருக்கு அடிமைகளாக பபிலோனில் இருக்கிற சிதறி போன இஸ்ரவேல் மக்களை ஒன்று கூட்டி இஸ்ராயேல் மக்களுக்குள்ளும் ஒன்றுமையை ஏற்படுத்தி ஒரே அரசாட்சியை, தாவீதின் அரசாட்சியை உருவாக்குவேன் என்று வாக்களித்திருக்கிறார். கடவுள் வாக்கு மாறாதவர் என்பதனால் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு சொல்கிறார், உங்கள் தேவன் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு அவரிடம் மன்றாடுங்கள். ஆண்டவர் நேற்று ஒன்றும் இன்று ஒன்றும் சொல்கிறவர் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆக கடவுள் வாக்குறுதிகளில் எப்பொழுதும் நிறைவேற்றுவதில் தவறுவதில்லை. அவர் காலம் தாழ்த்தலாம், பொறுமையோடு இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, நம்முடைய மனமாற்றத்திற்காக. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்கு ஆம் என்றும் இல்லை என்றும் ஒரே நேரத்தில் சொல்ல தெரியாது. அவர் ஆம் என்று மட்டுமே தன் வாக்குறுதிகளுக்கு சொல்லுகிறார். அவர் கொடுத்த அழைப்பையும் விடுத்த வாக்கையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளாதவர் என்பதெல்லாம் வேத வசனங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய முதல் வாசகத்திலே வாக்கு மாறாத தேவன் பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் கூட்டி சேர்க்க போவதாகவும் வாக்களிக்கிறார். நல்ல ஆயனை போல சிதறிப்போன இஸ்ரவேல் மக்களை, தெற்கு வடக்காக பிரிந்து கிடந்த மக்களை ஒன்று சேர்ப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு அவரிடம் தொடர்ந்து நீங்கள் மன்றாடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், ஒரு கனானிய பெண் என்றால் இஸ்ராயேல் இனத்தை சேராதவள், ஒரு யூத பெண் இல்லாதவள், புற இனத்தவள். அவளுடைய மகன் பேய் பிடித்து மிகுந்த கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார். அவள் மகள் படுகின்ற துன்பத்தை தாங்காமல் செய்தி அறிந்து இயேசு போவதை அறிந்து இயேசுவிடம் ஓடி வருகிறார். இயேசுவிடம் ஓடி வரும்போது சீடர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? சத்தம் போடாதே போ என்று விரட்டுகிறார்கள். அவள் போவதாக தெரிவதில்லை. ஆகவே சீடர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவே போதகரே, பின்னால் இந்த பெண் கத்திக்கொண்டே வருகிறார், உம்மை கூப்பிட்டுக் கொண்டே வருகிறார், அவரை அனுப்பிவிடும், தொந்தரவு தாங்க முடியவில்லை. அந்த சீடர்கள் விரட்டுகிறார்கள் அல்லது தொந்தரவு தாங்காமல் போக சொல்கிறார்கள். அந்த பெண் இயேசுவிடம் வந்து, போதகரே, என் மகள் பேய் பிடித்து மிகுந்த வேதனைக்குள்ளாயிருக்கிறார், நீர் சுகப்படுத்தும் என்று கேட்கிறார். அந்த சீடர்கள் கேட்டபோது இயேசு சொன்னார், நான் இஸ்ராயேல் மக்களுக்கே அனுப்பப்பட்டவர். அந்த பெண்ணை குறித்து இது ஒரு பெரிய களங்கம். இவர் எல்லாருக்கும் குணம் கொடுக்க வந்த தேவன், இயேசு எல்லாருக்குமான ஆண்டவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர், நான் இஸ்ராயேலுக்கு மட்டுமே வந்தேன் என்று சொல்லுகிறார் என்று சிறிய கவலைக்குள்ளாயிருப்பார். மறுபடியும் அந்த பெண்ணே வந்து நேரடியாக என் மகளுக்கு உதவி செய்யும் என்று கேட்டபோது, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா போ என்று சொல்வது போல, உதாசனப்படுத்துவது போல, it is quite derogatory and offensive statement. மிகவும் வருத்தம் அளிக்கவும் காயப்படுத்தக்கூடியது போலும் நமக்கு தெரிகிறது. ஆனால் இஸ்ராயேல் மக்களிலே இப்படி வழக்கமாக சொல்வது உண்டு. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து ஏதாவது சாப்பாடு கேட்டால் நாங்களே இன்னும் சாப்பிடவில்லை என்று சொல்ல மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் சமைத்திருக்கிறோம், பிள்ளைகளுக்கு சமைத்ததை பிள்ளைகளுக்கே கொடுக்காத போது நாய்க்குட்டிகள், மற்றவர்களை நாய்க்குட்டிகளாக அவர்கள் மதித்தார்கள். அதைத்தான் நற்செய்தியாளர் கூட பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா என்று கேட்டபோது அந்த பெண் இன்னும் அதிகமாக சோதனைக்குள்ளாகி இருக்கலாம். நாம இருந்திருந்தால் நாம் கிறிஸ்தவர் இல்லை, நமக்கு இவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்று போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்பிக்கையோடு உதவி செய்வார் என்பதில் அந்த பெண் அவமானப்பட்டாலும், என்னை அடித்தாலும், உதைத்தாலும், விரட்டி அடித்தாலும், என்னை கேவலப்படுத்தினாலும், எனக்கு தெரியும் நீர் தேவன், நீர் கடவுள், உம்மால் கூடும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். தலைவனுடைய மேஜையிலே தலைவன் சாப்பிடும் போது தவறி விழுகின்ற ரொட்டி துண்டுகளை அவன் நாய்கள் தின்பதில்லையா? நான் நாயாக இருந்து விட்டு போகிறேன், அது பற்றி கல்ல, கடவுளுக்கு முன்னால் நான் ஒரு நன்றியுள்ள நாயாக இருக்கிறேன், அவ்வளவுதான். நீர் கடவுள், உமக்கு முன்பாக நான் என்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ள என்ன பெருமை இருக்கிறது? நான் ஒரு நாய்க்குட்டி தான். உம்முடைய மேசையிலிருந்து தவறி விழுகிற ஒரு சின்ன துண்டு கிடைத்தால் போதும் என் மகள் குணம் பெறுவாள், நீ திரும்பி பார்த்தால் போதும் அவள் குணம் பெறுவாள் என்பதை அவள் ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆக அந்த பெண்ணுக்கு இருக்கின்ற விசுவாசம் விடாப்பிடியான, கைவிடாத, தொடர்ச்சியான விசுவாசம். அந்த விசுவாசம் இயேசுவை எப்படி மாற்றுகிறது பாருங்கள்.
நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா என்றவர், இஸ்ராயேல் பிள்ளைகளுக்கே நான் கொண்டேன் என்றெல்லாம் சொன்னவர் இப்பொழுது சீடர்களை பார்த்து சொல்கிறார், இஸ்ராயேல் மக்களிடையே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதே இல்லை. மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ போகலாம், உன் மகள் பிழைத்துக் கொள்வார் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகம் இரண்டாம் வாசகமும் நமக்கு என்ன உண்மையை சொல்கிறது? எசையா புத்தகம் 55வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்களிலே நாம் தேவன் சொல்லுகிறார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்ல. ஆக நாம் பல நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்களை ஜபமா சொல்லி இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு நன்றாக தெரியும் நாம் விரும்பியது கூட நமக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்று. இன்னைக்கு நல்லதா தெரிகிறது, நாளைக்கு நமக்கு கெடுதியா வரலாம். நம்ம ஒரு மோட்டர் பைக் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு காசு சேர்த்திருப்போம், ஆனா பத்தாம போயிருக்கோம். கடவுள் அதற்கான காரியங்களை கூடி வர செய்யாமல் இருக்க காரணம், ஒருவேளை மோட்டர் பைக் வாங்கி ஓட்டுறவன் விழுந்து மண்டை உடைஞ்சு சாகிற சூழ்நிலை இருக்கலாம். அதை தவிர்ப்பதற்காக மோட்டர் பைக்கை வரவிடாமலும் கடவுள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு நேற்றும் இன்றும் நாளையும் நன்றாக தெரியும். நமக்கு நேற்று தெரியும், இன்று கூட இதுவரை நடந்ததுதான் தெரியும். அவருக்கு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அவர் உறுதி செய்கிறவர், எதிர்காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர். ஆகவே நாம் கேட்கிற எல்லாத்தையும் அவர் உடனே கொடுக்கவில்லை என்றால், ஒருவேளை அவர் பதில் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு விருப்பம் இல்லை என்று அவர் ஏற்கனவே பதில் கொடுத்து விட்டார். தராததே ஒரு பதிலாக நாம் ஜெபத்திற்கு இருக்கிறோம். ஆகவே இறைவனுடைய திட்டத்துக்கு எதிராக எனக்கு நடந்தே ஆக வேண்டும் என்று நாம் கேட்பதிலே முறை இல்லை. ஆண்டவரே, உடைய திருவிழப்படி இது நடக்க வேண்டும் என்றிருந்தால் நடக்கட்டும் என்று நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கொலோசியர்கள் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலிருந்து 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். புனித பவுலடியார் தன் வாழ்க்கையிலே, அவர் புனிதமானவர், அப்போஸ்தலர், அவ்வளவு புனிதமானவர், தன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறார். அது அவர் உடல் சார்ந்த சோதனை, நோயாக இருக்கலாம், அல்லது அவருடைய கற்புக்கு எதிரான இச்சை உணர்வாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அவரை வாட்டி வதைக்கிறது. அவர் கடவுளிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சதையை ஒரு முள் தொடர்ந்து குத்திக் கொண்டே இருக்கிறது, அதை எடுத்து விடும் என்று ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்து விட்டு அவருக்கு பதில் கொடுக்கல கடவுள். உடனே அவர் சொல்றாரு, 3 முறை ஆண்டவரிடம் ஜெபித்தேன், என் சதையில் குத்தி கொண்டிருக்கிற முள்ளை எடுத்து விடும் என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், எடுக்க மாட்டேன். நீ வலுவற்றவனாக இருக்கும்போது, when you are weak you are strong, நீ வலுவற்றவனாக இருக்கும்போதுதான் என்னுடைய வல்லமை உன்னில் வெளிப்படும் என்று கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக புனித பவுலடியாரை வலுவற்றவனாக அவன் பாவ நிலையிலேயே இருக்கும்படியும் சித்தமாகிறதை பார்க்கிறோம். இதையே நம் லூக்கா நற்செய்தியிலே 11வது அதிகாரத்திலே 5 முதல் 13வது வசனத்திலே ஆண்டவர் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது 2 உவமைகளை சொல்கிறார். ஒருவன் சாப்பிட்டு தூங்கிட்டான் பிள்ளை குட்டியோட, நண்பன் வந்து வீட்டை தட்டுறான். அப்போ அவன் சொல்றான், உள்ள இருந்து, நான் ஏற்கனவே சாப்பிட்டு பிள்ளை குட்டிகளோட படுத்துட்டேன், தொந்தரவு பண்ணாதேங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருந்தான். அவன் நண்பனுக்காக அவன் எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவன் தொந்தரவு தாங்காமல் அவன் எழுந்து கேட்டதை விட அதிகமாக கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, தீயவர்களாகிய நீங்கள் உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள் என்பதற்கு நீங்கள் நல்ல காரியங்களை செய்வீர்கள் என்றால் உங்கள் வானக தந்தை உங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்ய மாட்டாரா? அதே போல லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்திலே 1 7 வரை விதவை கைம்பெண்ணும் அநீதமான அந்த நீதிபதியும், இவள் இந்த விதவை நீதி கேட்கிறார். ஒருவேளை திருமண விவாகரத்திலே அவளுக்கு வர வேண்டிய ஜீவனாம்சம் வராமல் இருந்திருக்கலாம், எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டிருக்கலாம். அந்த நீதிபதி ஊழலுக்காகவோ அல்லது இவளிடமிருந்து எனக்கு என்ன நன்மை என்று நீதி வழங்காமலே இருந்திருக்கலாம். ஆகவேதான் அநீத நீதிபதி. ஆனால் அவள் விடுவதாக இல்லை. அவள் கொடுத்த அந்த தொந்தரவு, தொடர்ச்சியாக கொடுத்த தொந்தரவு, அவள் வருவதை பார்க்கும் போதே அவள் என் மொழியை புடுங்கி விடுவாளோ என்பது போல நான் உணர்கிறேன். அவள் தொந்தரவு தாங்க முடியாததினாலும் அவளுடைய கொடுமையான தொடர் வேண்டுதலாலும் நான் அவளுக்கு நீதி வழங்குவேன் என்று அந்த கெட்ட நீதிபதியே
இறங்கி வர்றான். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நீங்க பாக்குறீங்க, உங்கள் தகப்பன் நான். நீங்கள் என் பிள்ளைகள், அருளும் ஆற்றலும் வாஞ்சையும் உள்ளவர் நான் உங்களுக்கு எல்லா குடைகளையும் தராமல் விட்டு விடுவேனா? என்னை நம்பிக்கையோடு கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள். அந்த கனானிய பெண்ணை போல ஆண்டவரிடமிருந்து அருளை பெறுகின்றவரை கேளுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்களித்த தேவன் வாக்கு மாறாத தேவன் என்பதனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 2:8-9 முறை புனித பவுலடியார் 3 முறை ஜெபித்து அவர் ஜெபம் கேட்கப்படாத அந்த பகுதியையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதிகள் எல்லாம் நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். நாம் ஜெபத்தில் நிலைத்திருக்கவும், நாம் கேட்டது கிடைக்காத போதும் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய், இறைமுறையில் வளர்கிறவர்களாய், இறைவனுடைய செயல்பாட்டை, அவருடைய செயல்படும் வல்லமையை புரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க நாம் கணவன் புனித சூசையப்பரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான கணவன் புனித சூசையப்பர் நவநாள் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு கணவன் புனித சூசையப்பர் பேரன்போடு பணிபுரியலானார். அவருடைய நவநாளிலும் பீடத்திலும் மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை நீர் ஏற்று தூய மனதுடன் கடவுளுக்கு பணிபுரியும் மக்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் கணவன் புனித சூசையப்பர் நவநாளில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளி தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தந்தையைப் போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என புனித சூசையப்பரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபிங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தெய்வீக பிள்ளைகளே, நம் ஆண்டவர் வல்லமையோடு எழுந்தேறி வருகிற நேரம். இதை நாம் வழிபாட்டில் எழுந்தேற்ற நேரம் என்று சொல்கிறோம். நம் இதயங்களை இறைவன்பால் எழுப்புவோம். ஆவியானவர் வல்லமையோடு இந்த அப்ப ரசத்தில் இறங்கி வந்து இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுகிற இந்த நேரம் எல்லா அதிசயத்திலும் அதிசயமான நேரம். நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுகிற தேவன் நம் வாழ்க்கையில் மாற வேண்டியவர்களை மாற்ற உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மையாக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணம் உமக்கு ஊழியமுடைய தலைமுறைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குவிடும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருச்சபையை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உம் அன்பில் கிருபையோடு நம்பிக்கை கொண்டிருக்கிற கணவன் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் தருவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்து போன எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இறந்த உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் உம் இரக்கத்தினால் விண்ணகத்திலே நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கு மரியா, அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் கணவன் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வளவு மக்குவதோராய் இருந்த புனித நினைவுடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையேயும் தூயாவின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஆழ்ந்த விசுவாசத்தோடும் கடவுளின் புனித சூசையப்பருக்கு பரிந்துரையில் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் நாம் தேவனாகிய கடவுளை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலும் இருந்தும் கடவுளின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையை நம்பி ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும், இந்த திருப்பணியை காணும் குடும்பங்களையும் அமைதி என்ற கொடையினால் நிரப்பியருளும். உமது இரக்கத்தின் உதவியினால் உம்பிள்ளைகள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைவனான சாத்தானிடமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் எந்த கவலையும் இன்றி பயமும் இன்றி நலமாய் இருப்பார்களாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உன் மீது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் புனித சூசையப்பருடைய கரங்களில் குழந்தையாக தவழ்ந்தவர்.
அவருடைய கரம் பிடித்து நடந்தவர். அவர் வழிகாட்டுதலில் தெய்வீக கடமைகளையும் தேவனுடைய சட்டங்களையும் நிறைவேற்றியவர். வானக தந்தையை போல பிரியமான தந்தையாக சூசையப்பர் இருந்ததனால் சூசையப்பருக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து இன்று வரை ஆசீர்வதிக்கும் புனிதர்களின் புனிதராக வைத்திருக்கிறவர். இந்த ஆண்டவருடைய திருவிருந்தலை பங்கு கொள்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளில் பேரின்பம் கொண்டதும் குடும்பத்தை இப்பீடத்தின் திருமணமால் நிறைவு சொல்லுவீரே. முடிவில்லாத முதுகையாளை குடும்பத்தை பாதுகாத்திருளும். இந்த நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்கிற பிள்ளைகளையும் தங்கள் இல்லங்களில் இருந்து கடமை புனித சூசையப்பர் வழியாக தங்கள் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் உம்மை நோக்கி எழுப்புகிற குடும்பங்களையும் உம்முடைய அருட்கொடைகளில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சூசையப்பருடைய நவநாளில் நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம் பக்கம் 34. இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாக என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்றும் கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வரச் செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 38 ஆண்டுகள் உடலில் கிடந்த உறவையும் நீதிமான விசுவாசியுமான கடவுளின் புனித சூசையப்பர் அருள்தலம் நாடி அரைமளம் வந்துள்ள பக்தர்களை கண்ணோக்கும். உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கடவுளின் புனித சூசையப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும்
உள்ளும் புறமும் குணம் பெறவும் நோயின் வருத்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள தனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும். ஆண்டவரே, உமது திருவிழையின் மகிமை கனவின் புனித சூசையப்பர் வழியாக இவ்வருத்தலத்தில் விளங்கச் செய்யும். பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே, இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் புனித சூசையப்பரை போல் பண்பட்ட நிலமாக வாழவும், கடவுளுடைய வல்லமையான வார்த்தை நம்மிலும் நம் குடும்பங்களிலும் நிறைபலனளிக்கவும் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையாயிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையாயிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னிதாயாரின் பக்தனியலோ, கன்னிதாயாரின் பக்தனியலோ, உன்னதமாய் பேருமாட்சி முற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேருமாட்சி முற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடிவுரைந்த மன்ன கோத்திரமாதவன். சென்னி மகுட முடிவுரைந்த மன்ன கோத்திரமாதவன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம்.